அம்மா, அப்பா வந்திருக்காருமா. வாசல்ல தான் நிக்கிறாரு. என் கூட வாமா, நம்ம வீட்டுக்கு போலாமா? அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாருமா. அம்மா ப்ளீஸ்மா, எங்க கூட வாமா. அதுக்கு தாம்மா அப்பா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வெளியில. அங்க வீடு வீடாவே இல்லம்மா. ஐஷு, பிரியா, அவங்க முகத்தெல்லாம் பார்க்கவே முடியல. ப்ளீஸ்மா, என் கூட வாமா. நம்ம வீட்டுக்கு போலாமா? நான் வரல, நீ கிளம்பு. அம்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ். நான் வரலன்னு சொல்லிட்டேன். அம்மா ப்ளீஸ்மா. டேய், என்னாச்சுப்பா? உங்க அம்மா வரலையா? வரல. அப்பா வந்திருக்கேன்னு சொன்னியா? அப்பா அவளை கூட்டிட்டு போக வந்திருக்கேன்னு சொன்னியா? சொன்னப்பா, வர முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. என் முகத்தை கூட அவங்க சரியா பார்க்கலப்பா. பொண்ணே, வா பொண்ணு, வீட்டுக்கு போலாம். பாரு பொண்ணே, உட்காந்து முகத்தை பார்த்து பேசினா தீராத பிரச்சனை எதுவுமே கிடையாது. வா வீட்டுக்கு போலாம். ஒன்ன நான் கூப்பிடுறேன் பொண்ணே. வா வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு வா போலாம். வேலுச்சாமி ஐயா, வீட்டுக்கு வராதவங்க வந்திருக்கீங்க. வாங்க வாங்க. ஐயோ ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வாக்கிங் போயிட்டு வரேன். நீங்க காலையில வாக்கிங் எல்லாம் போவீங்களா? நேரம் இல்லைன்னு சொல்லுவீங்க இதுதானே? 24 மணி நேரம் நம்ம முன்னாடி நிக்குது. யார கேட்டாலும் நேரம் இல்ல நேரம் இல்லைங்கிறாங்க. இந்த வேலைக்கெல்லாம் போகாம இருக்கோமா? அதெல்லாம் கரெக்டா தானே போறோம். அதே மாதிரி இந்த வாக்கிங் போறதும் ஒரு வேலைக்கு போற மாதிரி வச்சுக்கணும். அந்த காலத்துல நடந்து ஒரு இடத்துக்கு போறோம்னா அதுக்கு நடராஜர் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த நடராஜர் சர்வீஸே கிடையாது.
பக்கத்துல இருக்கிற கடைக்கு பால் வாங்க போனாலும் ஒரு பைக்ல போறது ஒரு கார்ல போறது. இந்த ஜிம்முக்கெல்லாம் எவ்வளவு பணம் கட்டுறாங்க. ஆ, ஆனா வாக்கிங்கெல்லாம் ஒரு பைசா கூட வேண்டாம். அரசாங்கம் போட்ட ரோடு இருக்கு, அழகான பூங்கா இருக்கு, அப்படி ஜாலியா ராஜா மாதிரி அப்படி சிங்கி சக்குன்னு போயிட்டு வரலாம். சுகர் வராது, பிபி வராது, எதுவுமே வராது. ஐயா, நான் பாட்டுக்கு லட வாக்கிங்க பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க. ஐயா, இஞ்சி, நெல்லிக்காய், எலுமிச்சப்பழம், அருகம்புல் ஜூஸ் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, குடிங்க. என்ன ஐயாவோட மனசு சரியில்லையா? வாட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. பதட்டப்படாதீங்க. பதட்டம் தான் மனுஷனோட முதல் எதிரி. பதட்டத்தை குறைங்க, பாதி பிரச்சனை அப்படியே குறைஞ்சிடும். அப்புறம் மீதி பிரச்சனை எல்லாம் ஊதி தள்ளிடலாம். என்ன பிரச்சனை சொல்லுங்க. உங்களைத்தான் மலை போல நம்பி வந்திருக்க ராணிம்மா. ஐயா, என்ன இது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க ஊர் பிரசிடென்ட்டா இருந்தவரு, ஊர் பிரச்சனை எல்லாம் எவ்வளவு தீர்த்து வச்சிருப்பீங்க. ஓ, அப்ப வீட்டு பிரச்சனை போல. சரி சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன், சொல்லுங்க. அத அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ராணிம்மா. இந்த டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் உண்மையை தான் சொல்லணும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி நாங்க டப்பு டப்புன்னு சொல்லிட மாட்டோம். சொல்லுங்க, அப்படி நினைச்சு சொல்லுங்க. அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்ற மாதிரி நான் சொல்லிடுறேன் ராணிம்மா. ஐயோ, மறுபடியும் பெரிய பெரிய வார்த்தை சொல்றீங்க. என்னன்னு சொல்லுங்க. சொல்றதை கேளு. தொடாதீங்க. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒட்டு உறவும் கிடையாது. என் முகத்திலேயே முடிக்காதீங்கன்னு என் பொண்ணு சொல்லிட்டா ராணிம்மா. வேலுச்சாமி ஐயா, நீங்களா இப்படி ஒரு காரியம் செஞ்சீங்க? ஐயோ, கேட்ட எனக்கே இவ்வளவு தவிப்பா இருக்கு. உன்னை எவ்வளவு தவிச்சிருப்பா. ஐயா, நீங்க செஞ்சது சாதாரண விஷயமா? ஏதோ நேத்து 2வது ஆட்டம் சினிமாக்கு போன மாதிரி சர்வசாதாரணமா சொல்றீங்க. இத கேட்ட பொண்ணு எப்படி கலங்கி போனாலும்
ஐயோ, அவ உசுரோட திரும்பி போனதே பெரிய அதிசயத்தான். நான் ஒண்ணு சொல்றேன், அக்கா அக்கான என்ன வாய் நிறைய கூப்பிட்டாலும் மனசு நிறைய அவ உங்களை அப்பா அப்பான்னு தானே கூப்பிட்டுருக்க. எப்படி உங்களை அந்த அளவுக்கு வசதியா மனசுல வச்சிருக்கா? ஒரு 4 வரி என்கிட்ட பேசினா கண்டிப்பா ஒரு வரி உங்களை பத்தி தான் இருக்கும். என் அப்பா அப்படியே, என் அப்பா இப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை உங்களை பத்தி தானே பேசுவா. ஐயோ ஐயோ, எப்படி ஐயா, எப்படி ஐயா அவ எப்படி உங்ககிட்ட பேசுவா, எப்படி உங்க முகத்துல முழிப்பா? நீங்க செஞ்சது அவ்வளவு சாதாரண காரியமா? ஐயோ, என்ன ஊர்கிட்டயும் பெத்த பொண்ணுகிட்டயும் இதெல்லாம் மறைச்சிடலான்னு நினைச்சீங்களா? ஐயோ, கடைசியில இந்த கதியில வந்து நிக்கிறீங்க. நீங்க பெரியவர், நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி வச்சுப்பீங்களா? உங்களுக்கு தெரியாதது இல்ல. ஐயோ, முழு பூசணிக்காய சோத்துல போய் மறைக்க முடியுமா? சரி விடுங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. பொன்னியை சந்திச்சு பேசி சமாதானப்படுத்துங்க. ஐயோ, இல்லையா இல்லையா, என்னால இது செய்ய முடியாது, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க.